காட்டுமன்னார் கோவில் பகுதியை விரைவில் டெல்டா பகுதியாக அறிவிப்போம் என சட்டசபையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் கிரி, செங்கம் தொகுதி செங்கத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்படுமா என்றும், சாத்தனூர் சுற்றுலா மாளிகை சிதிலமடைந்துள்ளதால் புதுப்பிக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், செங்கத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டிடம் ஆகியவை கட்ட 1.10 கோடி ஆகும் என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதி ஆதாரத்திற்கு ஏற்ப பணிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், சாத்தனூர் சுற்றுலா மாளிகையை புதுப்பிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு விரைவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். அதேபோல் காட்டுமன்னார் கோவில் வீராணம் திருமுட்டம் பகுதியை டெல்டா பகுதியாக அரசு இணைக்குமா என சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், காட்டுமன்னார் கோவில் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்க அரசு ஆலோசனை செய்து வருவதாகவும், விரைவில் அது டெல்டா பகுதியாக அமைக்கப்படும் என்றும் கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் தொகுதி செங்கத்தில் உள்ள நீர்வளத்துறையின் பழுதடைந்த கட்டிடத்தை எடுத்துவிட்டு புதிய பாசன பிரிவு கட்டிடம் கட்டும்படி நிதி நிலைமைக்கேற்ற முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்படும்.